உலகமெங்கும் இருக்கிற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இயேசு எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சேர்ந்தவர் அல்ல. ஒரு குறிப்பிட்ட மத சடங்குகள், மத ஒழுங்குமுறைகள், மத ரீதியான ஒரு வாழ்க்கை முறையின் மூலமாக கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முடியும் என்று இயேசு ஒருபோதும் போதிக்கவே இல்லை. இயேசு கற்பித்த மாபெரும் ஒரு தத்துவம் அல்லது கொள்கை என்றால், உன்னை போல மற்றவர்களையும் நீ அன்பு கூற வேண்டும். இல்லைங்களா? 2 சொன்னாரு. கடவுளிடத்தில் நீ அன்பு கூறு. யார் அந்த கடவுள்? ஆவியா இருக்கிற கடவுள். சரிங்களா? கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுள். ஆனா அந்த கண்ணுக்கு தெரியாத கடவுள் தான் கண்ணுக்கு தெரியும் முறையிலே ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வந்த ஒரு கடவுள். நல்லது. ஆகவே கடவுளிடத்தில் நீ அன்பாயிரு, ஏன்னா கடவுள் அன்பாக இருக்கிறார். நல்லதுங்களா? அதுக்கப்புறம் உன்னை போல மற்றவர்களையும் நீ அன்பு கூற வேண்டும். உன்னிலே நீ அன்பு கூறுவது போல உன் வாழ்க்கையில் எவ்வளவு நீ அக்கறையாக, எவ்வளவு கரிசனையோடு இருக்கு, அதே போல மற்றவர்களுக்கு அந்த கரிசனையை காட்டு. இதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை என்று மிக மிக எளிமையாக உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கை அல்லது ஒரு உண்மையை, இறை உண்மையை, வாழ்க்கை முறையே இயேசு சொன்னவர் இயேசு கிறிஸ்து. உண்மையை, இப்படிப்பட்ட உண்மையான சில காரியங்களை உங்களோடு அறிவுபூர்வமாக பகிர்ந்து கொள்வதுதான் என்னுடைய பதிவினுடைய நோக்கமே. ஆகவே ஆன்மீகம் என்று சொன்னால் ஏதோ குருட்டுத்தனமாக, ஏதோ அறிவில்லாத, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத, இல்லைங்களா, அது பகுத்தறிவுக்கு ஏற்காத விதத்தில் வாழ்வதல்லங்க ஆன்மீகம். இல்ல. ஆன்மீகம் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை, இறை பக்தியுடன் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உலக வாழ்க்கையோடு இணைந்த, பொருந்தி போகின்ற ஒரு வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட சில கருத்துக்களை இயேசுவின் அடிவர்களாகிய நாம் அதை உணர்ந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு, எதிர்பார்ப்போடு இந்த பதிவில் செய்து வருகிறேன். வாங்க உட்கார்ந்து பேசுவோம், உண்மைகளை பேசுவோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வேதத்தின்படி நடக்கிற சார், வேதத்தின்படி நீங்க நடக்கணும், வேதம் சொல்ற மாதிரி நீங்க எல்லாமே செய்யணும், இப்படிதான் நீங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? நாங்க வேதத்தை அப்படியே நாங்க கடைபிடிக்கிறோங்க என்று சொல்லலை. என்ன அர்த்தங்க அது? என்ன இப்ப வேதத்தின் படி நடக்கலாம், இப்ப நாங்க வேதம் பைபிள் படிக்கலீங்களா? இல்லைங்க, நிறைய பேர் நீங்க யோசிப்போம், சார் நானும் ரொம்ப ஆசையா இருக்குங்க, எப்படி ஏதோ சொல்றாங்க சார், இது பைபிள் பிரகாரம் அவங்க நடத்துறாங்க, இது சொல்றாங்க, பைபிள் அப்படியே கரெக்டா அவங்க கடைபிடிக்கிறாங்க. இந்த சபை, நிறைய சபை பிரிவுகள் இருக்கிறது இல்லைங்களா? ஆகவே அதான் ஆரம்பத்துல சொன்ன, இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த மதமும் கிடையாதுங்க, எந்த சபை பிரிவும் கிடையாது. ஆகவே அதையும் நம்ம கவனித்திருக்கொள்ள வேண்டும். நிறைய பிரிவுகள் வந்து விட்டது, இருக்கட்டும், பரவாயில்ல. வேறு ஒன்று கிளை 100 அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன ஒரு கட்டுரை, சிறு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். ஒரு நீங்க விருப்பம் உள்ளவரை எனக்கு எழுதினீங்கன்னா உங்களை அனுப்பி வைக்கிறேன். ஆகவே வரலாற்றில் எப்படி சபைகள்லாம் பிரிந்ததுங்க, இல்லைங்களா? வேறு ஒன்று தான் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரே வேறு தான். ஆகவே பல பிரிவுகளை சேர்ந்த சகோதரர்கள், சகோதரிகள் கூட நீங்க அதை கேட்டுட்டு இருப்பீங்க. ஆகவே அது நான் தப்பு, இது ரைட் நான் சொல்ல வரல, ரைட்டுங்களா? கடவுள் உங்களை எங்க வைத்திருக்கிறாரோ அங்கே இருக்கு. ஆனால் அங்கே இயேசுவின் வழியிலே நடக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். அப்படின்னு அதைத்தான் நான் விளக்க விரும்புகிறேன். வேதத்தின்படி நடக்கிறது தான் என்னங்க, இல்லைங்களா? நான் 2-3 பதிவுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், வேதத்தின்படி யாருமே நடக்க முடியாது. வேதத்தின்படி நடக்கிறது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குழப்பமாயிரும். ஒரு சிலர் பைபிளை கரெக்டா படிச்சுட்டு கடவுளே இல்லைன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க எதற்காக இந்த பைபிள் எழுதப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக அவங்க பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். நான் வச்சுங்க. ஆகவே இன்னும் சொல்ல போனீங்கன்னா, பைபிளை பயன்படுத்தியே பல பேர் என்ன செய்யறாங்க, கடவுளை மறுதளிப்பாங்க, கடவுளுக்கு விரோதமா செயல்படுவாங்க, கடவுள் இல்லை என்று சொல்வார்கள். எல்லாமே நடக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் மறுக்கவே முடியாதுங்க. அப்படின்னா வேதத்தின்படி நடப்பது என்றால் என்ன? அதுதான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். எதற்காக கடவுள் பைபிள் கொடுத்தான்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னன்னு, எதற்காக கொடுத்தார்? இந்த உலகத்திலே கடவுள் மனிதனாக அவதரித்து வந்த அந்த மாபெரும் வரலாற்று உண்மையை, சரிங்களா, அந்த உண்மையை மனிதர்கள் அறிந்து நம்பி அந்த மன நிறைவோடு அந்த இறைவனுடைய அன்பை உணர்ந்து அவர்கள் நம்பிக்கையோடு இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் பைபிள் எழுதப்பட்டதை ஒழிந்து, பைபிள்ல வருகின்ற நிறைய மனிதர்கள் இருக்காங்க, கடவுளோடு வாழ்ந்த மனிதர்கள் இருக்காங்க,
கடவுள் பயன்படுத்த மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆபிரகாம், பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர், ஆபிரகாம், மோசே, யோசுவா, யோசேப்பு, இல்லைங்களா, நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை, அவங்க செய்த காரியங்கள், கடவுள் எப்படிலாம் அவங்களை பயன்படுத்தினார் வித்தியாசமானது. நீங்க அங்கெல்லாம் போயிட்டு நான் அந்த மாதிரி செய்யலாமா இந்த மாதிரி செய்யலாமா, இல்ல அதுவல்ல கடவுளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதனுடைய நிறைவாக எதற்காக தன்னுடைய வருகை, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையே அங்க பதிவு செய்யவும், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே அவர் கொடுத்த போதனைகள், அவர் நிறைவேற்றின மாபெரும் பிராயச்சித்த விமோச்சன பரிகார பணி இருக்கு பார்த்தீங்களா, சிலுவையிலே மனிதர்களுக்காக, அதை நம்பி நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் அனுதின வாழ்க்கையில இயேசுவின் வழியிலே நடப்பதற்கு தான் பைபிள் கொடுக்கப்பட்டது. அப்ப இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? பைபிள் படி நடப்பது, வேதத்தை கடைபிடிப்பது, வேதத்தின் படி வாழ்வது என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இயேசுவின் வாழ்விலே அவருடைய வாழ்வின் வழியிலே நாம் நடப்பது, இயேசுவின் வழியிலே நாம் வாழ்வதுதான் அதனுடைய அர்த்தங்க. வேதத்தின்படி நடப்பது என்றால் பயந்துடாதீங்க, குழப்பிடாதீங்க, இது அது என்றெல்லாம் ஒருத்தர் சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சிடக்கூடாதுங்க. ஆமா, குழம்பி போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதுதான் அர்த்தம். இயேசுவின் வழியிலே நடக்க வேண்டும். இயேசு காண்பித்த முன்மாதிரியிலே நாமும் அவரை பின்தொடர்ந்து வாழ வேண்டும். ரைட்டுங்களா? அனுதின வாழ்க்கையில நீ வாழ்வதை குறித்து தான் இயேசு கிறிஸ்து உதாரணமாக மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களிலே இறையரசினுடைய தன்மைகள் என்ன, ஒருவர் இறையரசிலே வாழ்வார் என்றால், அது இயேசுவின் அடிவராக வாழ்வார் என்றால் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும், அவருடைய பக்தி வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர் மற்ற சக மனிதர்களுடைய உறவின் வாழ்க்கையிலே எப்படி இருப்பார், இல்லைங்களா? இதெல்லாம் கடவுள் இயேசு சொல்லியிருக்கிறார். அது ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன் இல்லைங்களா. அப்போ இயேசுவின் வழியிலே நடப்பதுதான் வேதத்தின்படி நடப்பதற்கு ஒப்பு. அதுதான் அர்த்தம். வேதத்தின் நடப்பதுன்னு அதான் அர்த்தம். அதை விட்டுட்டுங்க, நான் வேதத்தின்படி நடக்கிறேன்ட்டு இயேசு கிறிஸ்துனுடைய அத்தனை வார்த்தைகளுக்கும் விரோதமா சண்டை, கஞ்சத்தனம், அப்புறம் பணவெறி, பதவி வெறி, இல்லைங்களா, சக மனிதனும் அன்பு கிடையாதுங்க, குடும்பத்துல ஒரே பிரச்சனை, இல்ல சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தியா பைபிளும் கையுமா இருக்கிறவங்க தாங்க ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. சண்டை பண்ணிட்டு, சண்டை மூட்டி விட்டுட்டு, ஏன்னா ரொம்ப நியாயமா நடக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கெடுத்து. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வேதத்தின்படி நடப்பது என்றால் இயேசுவை விட்டு விட்டார்கள். அதாங்க அது உண்மை. தயவுசெய்து அப்படி யாரும் போயிட வேண்டாம். இயேசுவின் வழியில இயேசுவை மையமாக வைத்து இயேசுனுடைய வார்த்தைகளை படித்து அவருடைய முன்மாதிரிகள். இதுதான் எபிரேயர் அப்படின்ற அந்த புத்தகத்துல முதல் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். இறைவன் காலங்காலமாக தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய அறிவுரைகளை மக்களிடத்துல பல மனிதர்கள் மூலமாக சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனால் கடைசியிலே அவராகவே இந்த மனிதனாக உலகத்தில் வந்து, அல்லது அவருடைய குமாரன் மூலமாய் அப்படின்ற வார்த்தை பயன்படுங்க, நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். அவராகவே கடவுளே மனிதனாக வந்து மக்களிடத்திலே இந்த உலகத்திற்கு தன்னுடைய உண்மைகளை சொல்லிவிட்டார். சரிங்களா? அப்போ அதைத்தான் நீங்க பிரதானமாக நீங்க வைத்திருக்க வேண்டும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சபை பிரிவுகள், இல்லைங்களா, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ குழுக்கள், கூட்டங்கள், பல கொள்கைகள், பிரிந்திருக்கின்ற நிலை, இவரெல்லாம் இயேசுவினுடைய பாதத்தில் வந்து இயேசுவின் வழியில் நடந்து எப்படி இருக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இல்லைங்களா? எவ்வளவு ஒற்றுமையாக, எவ்வளவு ஒரு அன்பாக எல்லாரும் இணைந்து இந்த சமுதாயத்துல எவ்வளவு பெரிய தாக்கம் ஏற்படுத்த முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சமுதாயம் பெரும் நன்மைகளை அடையும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து இந்த சபை பிரிவுகள், இல்லைங்களா, பல பிரிவுகள், நான் பேர் சொல்ல விரும்பல, அப்புறம் ஏதாவது விட்டுட்டா அது வேற பிரச்சனை. பல பிரிவுகள், இவங்கெல்லாம் நம்முடைய ரத்தம், நமக்காக ரத்தம் சிந்தின அந்த கடவுளுடைய பெயராலே அனைவரும், நான் என்ன சொல்றேன், சரி அவங்க ஒரு பிரிவினையில ஒரு வித முறைகளில நம்ம சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், வேண்டாம். அட்லீஸ்ட் ஒருவருக்கொருவர் அந்த அன்பையும் நட்புறவையும் அந்த ஒரு ஐக்கியத்தையும் நாம உணர்ந்திருப்போம் என்றால், சரிங்களா, ஒரு வெறுப்பையோ இல்ல நான் அவங்களோட நாங்கள் ரொம்ப வசதிங்க சார், அவங்க சரியில்லைங்க, இன்னும் ஒருவர் நியாய தீர்ப்பு மனநிலையோ, நீங்க நிறைய பேர் என்ன போதிக்கிறாங்க, ஐயோ நம்ம எங்க சபை தாங்க ரொம்ப பெருசுங்க, மற்ற சபையெல்லாம் இல்லைங்க. இல்ல இந்த மாதிரி தவறான ஒரு போதனைகள், சபையாரை வழி நடத்துகின்ற ஒரு தவறான காரியங்கள், இதெல்லாம் நான் விடுபடணுங்க.
இயேசு மட்டுமே. இது நான் அப்படின்னு சொல்லல, 1 கொரிந்தியர் 1 இடத்துல பவுல் அடிகளார் அதை சொல்லுகிறார். ஏன்னா அப்பொழுதே அந்த பிரிவினை வந்துருச்சுங்க. நாங்க இவங்களை சேர்ந்தவங்க அவங்கள சேர்ந்தவங்க. அப்ப பவுல் அடிகளார் சொல்லுகிறார், வேதனையோடு சொல்லுகிறார், எப்பா நானாப்பா உங்களுக்காக ரத்தம் கொடுத்தேன், நானா உங்களுக்காக சிலுவையில உயிர் கொடுத்தேன், இயேசு கிறிஸ்து தானே உயிர் கொடுத்தார். அப்படி இயேசுவின் இடத்துல தானே நீங்க எல்லாம் இணைந்திருக்க வேண்டும். ஏன் நீங்க பிரிந்திருக்கிறீர்கள்? சரிங்களா? ஆகவே ஒரு பிரிந்திருப்பது என்பது ஒரு கால சூழ்நிலை, இடத்தினுடைய ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், வித்தியாசமாக விதமான விதங்களில். ஆனாலும் நாம் அனைவரும் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே இந்தியாவே புது மலர்ச்சி அடைந்த ஒரு நாடாக மாறும் என்பது சந்தேகமே இல்லை. ஆகவே வேதத்தின்படி நடக்கிறது, வேதத்தின்படி செய்கிறேன் என்று சொல்லி தயவுசெய்து நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இயேசுவின் வழியிலே அனைவரும் நடக்கிறோமா என்ற ஒரு கேள்விதான். இயேசுவின் வழியிலே நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையாகவே வேதத்தின்படி நடக்கிற இறையடையவர்களாக நாம் வாழ முடியும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறை அருளுடன். மீண்டும் சில புதிய கருத்துக்களோடு ஜூலை மாதத்திலே சந்திப்போம். வணக்கம்.